ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நான் எவ்வளவோ மந்திரம் சொல்றேன், ஆனா என் கஷ்டம் மட்டும் தீரல, எனக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, பெரியவா சொன்ன இந்த சூட்சமமான நாள்லையும் நேரத்திலையும் ஒரே ஒரு முறை மந்திரம் சொன்னா கூட கோடி முறை என் மந்திரம் சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை மந்திரத்தை சொன்ன உடனே உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட 21 தலைமுறையில என்ன கர்மா இருந்தாலும் அது உடனே போகும். நீங்க என்ன வேண்டீங்களோ வேண்டுதல் உடனே நிறைவேறும். அப்படி ஒரு சூட்சமமான நாள் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க மந்திரம் சொன்னா மந்திரம் பலனளிக்காதவங்களுக்கு கூட, பெரிய பெரிய கர்மா இருக்கவங்களுக்கு கூட அது சித்தியாவது மட்டும் இல்லாம சொன்ன உடனே பலனளிக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா சிலருக்கு சில சந்தேகம் இருக்கும். எனக்கே ஃபர்ஸ்ட் இந்த சந்தேகம் இருந்தது. என்ன அப்படின்னா, மந்திரங்கிறது ஒரு வார்த்தை இல்லையா? ஏதோ ஒரு கடவுளோட பேரோ இல்லை ஒரு வார்த்தையோ தான். இது எப்படி நம்மளோட பண பிரச்சனையோ இல்லை நம்மளோட கஷ்டத்தையோ நம்ம வேலையில் இருக்க பிரச்சனையோ தீர்க்கும்? இதுக்கு எப்படி சக்தி இருக்கும்? இப்படி சிலருக்கு சந்தேகம் இருக்கு. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. எனக்கு இருந்தது. நான் +2 படிக்கும்போது எனக்கு இந்த எண்ணம் இருந்தது. ஏன்னா நான் ஒரு கோவிலுக்குலாம் போவேன், வழிபாடுலாம் பண்ணுவேன். அப்போ கூட ஸ்ரீராம ஜெயெல்லாம் எழுதுவேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நடக்குதுங்கிறதுக்காக எழுதணும் தவிர, அந்த மந்திரம் சொன்னால் எப்படி பலன் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் மந்திரங்கிறது ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். நிறைய பேருக்கு இதே சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா நான் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறேன். இது சாத்தியமா? உண்மையிலேயே இது சாத்தியம். அறிவியல் பூர்வமாக சில விஷயம் இருக்குது. நான் சில விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு மந்திரத்தை எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில், அது குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அதில் நம்ம சொல்லும்போது அதோட சக்தி அளப்பரியது. நம்மளால அப்படி ஒரு சக்தி நீ இதுங்கிட்டு உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. அப்படி சரி, நான் +2 படிக்கும்போது பக்கத்துல காட்டுமன்னார் கோவிலில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவேன். என்னோட கிளாஸ் டீச்சர் பாரிவல்லல் அவர் தவறி போயிட்டார் சார், ரொம்ப நல்லவர். அவர் எங்க எல்லாரையும் ஸ்கூல் முடிஞ்சவொடனே வரணும்னு சொல்லுவார். அதேமாதிரி அப்போ பிரதோஷம் முடிஞ்சவொடனே பெண்கள் எல்லாம் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு இந்த பிரதோஷ காலத்துல ஒரு மாதிரி சுத்தணும் இல்லையா? பிரதோஷத்துல கோயில் அவ்வளோ வருவாங்களா? அப்படி வந்துட்டு இருக்கும்போது நான் கந்தசஷ்டி கவசம் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இதனால அவ்வளோலாம் டீப்பாலாம் கேட்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப அதுல சில வரிகள்லாம் வரும். அந்த வரிகள்லாம் கேட்குறப்ப ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னால அப்படி படிக்கிறாங்களா, இல்லை தப்பா எதுவும் படிக்கிறாங்களா, இப்படி எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது எல்லாருக்கும் தோணும். அப்படி தோணுனப்ப நான் யோசிச்சேன், இது ஏதோ தப்பாயிடுச்சு போல இருக்கு, சரின்னு விட்டுட்டேன். ஆனா உண்மை அது கிடையாது. மந்திரத்துக்கும் நம்மளோட வாழ்வியலுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. கஜேந்திரன் ஒரு யானை, நீங்க கஜேந்திர மோட்சத்துல வர யானை கிடையாது. அசோகர் காலத்துல அவரோட போர்க்களத்துக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா? போர்ப்படையில யானையை பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு யானை. ரொம்ப சின்ன வயசுலயே அந்த யானையை பழக்கிறாங்க. எப்படின்னா ரொம்ப குட்டி போட்டதுல இருந்தே அதுக்கு போர் முரசு கொட்டி போர்க்களத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நல்லா மற்ற யானையை விட அழகா ட்ரெயின் ஆயிடுது. அந்த கஜேந்திரன் கலந்துக்கிட்ட எந்த போர்லையுமே தோல்வியே கிடையாது. அப்படி இருக்கும். அது மற்ற யானையை விட கொஞ்சம் உயரம், ரெண்டாவது நல்ல தடிமனா இருக்கும். அதனால அவ்வளோ சீக்கிரம் அதை வீழ்த்த முடியாது. இப்படி இருக்கிறதுனால சீக்கிரமே ஜெயிச்சிருவாங்க. ஒரு காலத்துல அசோகர் போரே வேணான்னு சொல்லி போர்க்களத்துல மக்கள்லாம் இறந்து ரத்தாறு ஓடுறத பார்த்துட்டு புத்த மரம் தழுவிட்டார். நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப போரை நிறுத்திட்டாங்க இல்லையா? இப்போ யானைகள்லாம் பராமரிக்கிறாங்க. அப்படி பராமரிக்கிறப்ப போருக்கே போல. இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு. அப்போ ஒரு ஏரியில யானைக்கு தண்ணி, ஏன்னா மேய்ச்சல் அடுத்து தண்ணி கொடுக்கணும் இல்லையா? தண்ணி கொடுக்கும்போது ஏரியில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது வயசு காரணமா சகதியில வச்ச காலால எடுக்க முடியல, உள்ள மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க முயற்சி பண்ணி இன்னும் அதாவது சகதி உள்ள போய்கிட்டே இருக்கு. இது கத்துறதை பார்த்துட்டு வீரர்கள் ஓடி இந்த மாதிரி சகதியில மாட்டிக்கிச்சு, இதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இப்படி முயற்சி பண்ணும்போது அதை எடுக்க முடியல. உடனே அடுத்து அரசன்ட்ட ஒரே ஒரு யானையா இருக்கும், ஏகப்பட்ட யானை இருக்கும் இல்லையா? யானை படையெல்லாம் வர வச்சு கட்டிக்கிட்டு இழுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. மக்களை எதோ முயற்சி பண்றாங்க, ஒன்றும் முடியல. அப்ப அங்க புத்தர் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது மக்கள் ஒரே கூட்டமா ஜெயிச்சின்னு இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையில இந்த மாதிரி ஒரு யானை மாட்டிக்கிச்சு, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம், எங்களால எடுக்க முடியல அப்படின்னதும், சரி இது இந்த யானை எதுக்கு நீங்க பயன்படுத்தினீங்க? இது போருக்கு பயன்படுத்துற யானை, போர் படையில இருந்த யானை, தலைமை யானை. அப்படியா, சரி அப்போ ஒரு 4 போர் முரசை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னதும், எதுக்கு அப்படின்னது, கொண்டு வர சொல்லுங்க. இந்த போர் முரசை யானையோட முன்பக்கம் பின்பக்கம் இடது வலது நிறுத்தி வச்சுக்கிட்டு தட்டுங்கன்னு சொன்னாராம். மக்கள் எல்லாம் சிரிச்சாங்களாம். என்னங்க சொல்றீங்க? யானையை நாங்க வெளியில எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க போர் முரசை போய் தட்ட சொல்றீங்க, இதெல்லாம் என்ன இது
பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படின்னு. சரி எனக்காக ஒரு தடவை தட்டி தான் பாருங்களேன் அப்படின்னதும் எல்லாரும் கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று போர்மரசா ஒரு 2 நிமிஷம் அப்படி தட்டுவோம்ல, சவுண்டு வர மாதிரி பயங்கரமா இசைச்சாங்களாம். ஒளி எழும்பின உடனே எங்க இருந்து தான் வேகம் வந்ததோ தெரியல, அந்த யானைக்கு அவ்வளோ ஒரு சக்தி. யானை உடனே அந்த குழியிலேருந்து சரசரன்னு ஏறி மேலே வந்துச்சான். அத்தனை பேரும் ஆச்சரியமா அப்படி வரைஞ்சு போயிருந்தா, எப்படி என்னாச்சு, எப்படி யானை வந்தது அப்படி. அப்ப நிதானமா அந்த புத்தர் சொன்னாராம், அந்த யானையோட மனசு எப்பவுமே போர்க்களத்துல தான் உற்சாகமா இருக்கு. அதனாலதான் அது போற நினைக்கும் போது ரொம்ப உற்சாகமாயிடுது. உற்சாகமான சூழ்நிலையில அது அதோட கஷ்டத்தை பத்தி எப்பவுமே சிந்திக்கிறது இல்லை. அதனால ஈஸியா ஏறி வந்துருச்சு. இது கேட்கும்போது ஏதோ ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கலாம். இந்த மனசு தான் நம்ம மனசு. அதோட அந்த யானை மாதிரி தான் நம்மளோட ஆன்மா. அதுக்குள்ள 1000 சக்தி இருக்கு. இந்த மனசையும் இந்த ஆன்மாவையும் இணைச்சு இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மந்திரத்தோட வேலை. இது சாத்தியமா சாருங்க? சார் எங்கேயோ ஒரு கதை சொன்னீங்க, அந்த கதையை எங்கேயோ கனெக்ட் பண்றீங்களே, இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல கந்த சஷ்டி கவசம் சொன்னால ஒரு வரின்னு, அது என்ன வரின்னா ரீ 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 டகு டகு டிகி டிகி டங்கு டிங்குன்னு வார்த்தைகள்லாம் வரும். நீங்க இதை கேட்டிருப்பீங்க. இந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னு எனக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் இறைவனோட அருளாலையும் நிறைய பெரியோர்கள், நம்மளோட சித்தர்கள், பெரியவா மாதிரி மகான்கள் நிறைய பேரோட அந்த விஷயத்தெல்லாம் படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கும் போது தான் அதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தும் போது சிறந்த மூச்சு பயிற்சி. நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா நீங்க வேணா இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ரீ 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 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க மூச்சை தம் கட்டி தான் சொல்ல முடியும். இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு செல்களால் ஆனது. இந்த செல்களுக்கு ஒருவில அதிர்வலையை உண்டு பண்ணா அதோட சக்தியை உணர முடியும். அதால எல்லா வல்லமையும் தனக்குள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வர முடியும். புரியுதியா? சிலருக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்போ ஒண்ணு சொல்றேன். நாம 10 அடி தூரத்துக்கு முன்னாடி வெறும் கால் நடந்து வந்துட்டு இருக்கோம், வயல் வரப்புலன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாடியே வலையிலேருந்து வெளியில இருக்கிற நண்டு அதை உணர்ந்து வலைக்குள்ள போயிடும், எலி உள்ள போயிடும். எந்த ஒரு உயிரினமும் மனிதனை தவிர ஊர்வனையா இருக்கும் பட்சத்துல அது தன்னோட பொந்துக்குள்ள போயிடும். அதே 10 அடி தூரத்துல வேற ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோ. நம்மளை பார்க்காம பின்பக்கமா திரும்பி உட்காந்துருக்காருன்னா அவரால் நம்ம நடந்து வர காலடி சத்தத்தை உணர முடியாது. அதனால காலடி சத்தமே வரல, அந்த இடத்துல அதிவே ஏற்படலைன்னு அர்த்தம் கிடையாது. அதை உணரக்கூடிய அளவுக்கு நம்மளோட உடல் அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். நண்டுக்கு அதனோட உடல் அமைப்பை இறைவன் கொடுத்துருக்கிற, எலிக்கு கொடுத்துருக்கிற, அந்த மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூமியோட தொடர்புடைய, அதாவது பூமி மேலேயே படர்ந்த மாதிரி இருக்கிற உயிரினம் இருக்கு இல்லையா, அதுக்கு இயற்கையிலேயே இருக்கு. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு ஒருவித வைப்ரேஷனையும் ஒருவித ஆற்றலையும் உணரக்கூடிய சக்தி மந்திரத்தால ஏற்படும். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இந்த மந்திர அதிர்வலை ஏற்படும் போது புத்துயிர், புதுசா பிறக்கக்கூடிய செல்கள் அதிகமாகவும் இறப்பு ரேஷியோ, இறந்து போற விகிதம் குறைஞ்சு போகுது. இதனால நம்ம இளமையோட இருக்க முடியும். இதை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம மகான்கள், சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சு மந்திர ஜபத்தை அதிகப்படுத்தினாங்க. மந்திர ஜபம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மந்திரத்தை தொடர்ச்சியா சொல்லி அதோட சக்தியை நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிறது. இது ஏத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இறந்து போற செல்களோட ரேஷியோ 0ன்னு ஆயிடும். இறந்து போற செல்களே உடம்புல இருக்காது, புது செல்கள் மட்டும் புத்துயிரோடு அப்படியே இருக்கும். இறந்தே போகாதுன்னா சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இறப்புன்ற நிலையே இல்லாம இருந்தாங்க. இதை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் 2 விஷயத்துக்கு இருக்கு. ஒண்ணு உடுக்கை, சிவபெருமான் கையில வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த உடுக்கையோட ஓசை இருக்குல்ல, அதுக்கு செல்கள் இறந்து போறதை நிறுத்தி புது செல்களை அப்படியே புத்துயிரோட வச்சிருக்க முடியும். கையில வச்சிருக்க அந்த உடுக்கைக்கு பேரு தாம்பரோன்னு சொல்லுவாங்க, தம்புரான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் சங்குக்கு இருக்கு. நம்ம சங்கு ஊதி வழிபாடு பண்றோம் இல்லையா, நம்ம நார்மலா வச்சிருக்கிற உடுக்கைக்கு சிவபெருமான் கையில வச்சிருக்கிற உடுக்கை மாதிரி சக்தி இல்லைன்னா கூட அதுல ஒரு 20% சக்தி இருக்கு. அதனால உடுக்கை ஒளி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம செல்கள் புத்துயிர் பெறுதுங்கிறத அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. 2வது சங்கு இருக்கு இல்லைங்களா, இந்த சங்கு வச்சு ஊதுறோம் பாத்தீங்களா, இந்த சங்குக்குமே ஒரு ஆற்றல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த சங்கு ஒலிக்கும் இந்த அதிர்வலை ஏற்படுத்த முடியும். ஆனா இந்த சங்கை பொதுவா நீங்க வாயில வச்சு ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா சங்கை வாயில வச்சு ஃபூன்னு ஊதுனீங்கன்னா சங்குலேருந்து ஓசை வராது. சங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மூச்சை நல்லா இழுத்துக்கணும், நிதானமா ஒரு குறிப்பிட்ட அளவுல ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் ஓசை எழும். அப்படி இல்லைன்னா ஓசை, அதாவது அந்த சங்கு சத்தமே வராது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மூச்சை நல்லா உள்ள இழுத்து நிதானமா வெளியிடணும். இந்த மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி வெளியிடுறது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பண்றதாலேயே நம்ம உடம்புல செல்களோட டெத் ரேஷியோ கண்ட்ரோல் ஆயிடும். இதை கண்டுபிடிச்சுதான் ஒரு மந்திர வார்த்தையும் ஒரு விதமா அமைக்கப்பட்டிருக்கு. காயத்ரி மந்திரம் 5 இடத்துல நிறுத்தம் கொடுக்கணும். கந்த சஷ்டி கவசத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எந்த தமிழ் மந்திரமும் சமஸ்கிருத மந்திரமும் இந்த அலைவரிசையில தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப இயல்பிலேயே என்ன ஆகும்னா, மூச்சை இப்ப இத்தனை அங்குலம் தான் உள்ள இழுக்கணும்,
இவ்வளோ செகண்ட்ஸ் உள்ள நிறுத்தணும், திரும்ப இத்தனை அங்கலம் திரும்ப வெளியில விட்டுறணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்படி நாம செய்யறதால நாம நம்மளோட மூச்சை ஒரே அலைவரிசையில சித்தர்களும் மகான்களும் கடவுளும் சொல்லியிருக்கிற மாதிரி அலைவரிசையில கொண்டு வந்துரும்போது எந்தவித கடுமையான நோய், இந்த நவீன காலத்துல மருந்தே கண்டுபிடிக்க முடியாம எத்தனையோ நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயெல்லாம் எட்டி கூட நம்ம பக்கம் பார்க்காதுன்றத ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரத்துக்குன்னு தனி சக்தி இருக்கு, கடவுள் அடையக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு. நான் அதை பத்தி இல்லைன்னு சொல்லல, அறிவியல் ரீதியா அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுல கோடி விஷயத்துல நான் ஒரே ஒரு பர்சன்டேஜ் விஷயத்த சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப மீதி இருக்கிறத நீங்களே கற்பனை பண்ணீங்க, அப்ப எவ்வளோ விஷயத்த அது பண்ணும் அப்படிங்கறத. சரி, நம்மள நிறைய பேர் மந்திரம் சொல்றோம், ஆனா எல்லாருக்குமே நம்ம ஒரு கோரிக்கைக்காக மந்திரம் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கந்த சஷ்டி கவசம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கனகதாரா சோஸ்திரம் சொல்றோம், விநாயகர் படிக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். ஆனா அது பலன் தரல அப்படின்னு நிறைய பேருக்கு தராம இருக்கும்ல. ஏன்னா அது நம்மளோட கர்ம பலனுக்கு ஏற்ப அதுக்கு இத்தனை முறை சொல்லணும்னு ஒரு எண்ணிக்கை இருக்கும். இப்ப கர்ம பலன்னா எனக்கு உங்க கர்ம பலன் என்னன்னு தெரியாது, உண்மையிலே ஏன் கர்ம பலன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 10 விஷயம் நல்ல விஷயத்த, நல்லவங்க சொன்ன விஷயத்த நானா உணர்ந்து சில விஷயம் சரின்னு இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரணமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இல்லையா. எனக்கு இப்போ உங்களோட கர்ம பலனையோ இல்ல உங்களோட அந்த இதையோ புரிஞ்சிக்க தெரியாது. ஆனா பெரியவா மாதிரி மகான்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க போன உடனே உங்களோட கர்ம பலன் என்னன்னு தெரிஞ்சிடும், உங்களோட ஆன்மாவோட சக்தி என்னன்னு தெரிஞ்சிடும், உங்க ஆன்மாவுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மந்திரத்தையோ இல்ல ஒரு வழிபாட்டையோ சொல்லி இத்தனை நாள் சொல்லு, இல்ல இந்த நேரத்துல சொல்லு, இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு முறையை சொல்லிடுவாங்க. நம்மளும் அதை பண்ணுவோம், நடந்துரும். இப்ப பெரியவா சித்தி ஆயிட்டாங்க, நம்ம கூட சூட்சமமா பேசுவாங்க. எப்பவுமே பெரியவாட்ட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நீங்க பெரியவாட்ட எதை கேட்டாலும் இப்பவும் பெரியவா உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இப்பவும் இந்த நொடியும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இது எந்த மாற்று பெருத்துனே உங்களுக்கு வேண்டாம். பெரியவாவுக்கு கருணை மட்டும் தான் தெரியும், கருணையை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. நீங்க எவ்வளவு பெரிய மோசமான நபரா இருந்தா கூட, இல்ல ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தா கூட, இல்ல எதையுமே பண்ணாதவங்களா இருந்தா கூட பெரியவாட்ட போய் இப்ப நம்ம பெரியவா இப்ப இங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த செகண்ட் சொன்னா கூட உங்களுக்கு நடக்கும். சில உதாரணங்களை சொல்றேன். பெரியவாவுக்கு கொஞ்சம் வயதான சமயம், அப்ப எங்கன்னா பெரியவா குளிக்கிறதுக்காக, பெரியவா நார்மலா வெந்நீர்ல குளிக்க மாட்டாங்க, குளிர்ந்த நீர்ல தான் குளிப்பாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படிங்கறதால அந்த தேகம் ஏத்துக்காதுங்கிறதுக்காக பக்தர்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி நீங்க வெந்நீர்ல குளிக்கணும்னு சொன்னதால சரின்ட்டா. அப்ப நார்மலா மண் அடுப்பு இருக்கும் இல்லையா, மண்ணில் அடுப்பு வச்சிருப்போம்ல வீட்டுல, நம்ம அந்த காலத்துல வச்சிருப்போம், அந்த மாதிரி அடுப்புல தான் பெரியவாவுக்கு வெந்நீர் போடுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த பக்தர் விறகு எடுத்துட்டு போய் பத்த வைக்க போற நேரம் பெரியவா அவரை கூப்பிட்டாங்களாம். எப்பயுமே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க பெரியவா, அப்படி மரத்துல உட்காந்துருக்காத்துல அந்த தொண்டர் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இங்க வாடா அப்படின்னு. என்ன பெரியவா அப்படின்னு, இல்ல இன்னைக்கு அடுப்புல பத்த வைக்க வேண்டாம், அந்த இரும்பு அடுப்புன்னா அது நார்மலா ஒத்த அடுப்பு மட்டும் வச்சிருப்போம், சிலர் பேர் இரும்புல அடுப்பு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல 4 ஊக்கு மாதிரி இருக்கும், அது மேல கீழே விறகு பத்த வைக்கிறோம், அதுலயே வச்சிடுறா அப்படின்னதும் கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு வைக்க சொல்லு அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னா, முதல்ல விறகு எடுத்துட்டு போன நபர்கிட்ட வேணான்ட்டாங்க, ரெண்டாவதா ஒரு ஆளை சொல்லி அவரை போய் பத்த வைக்க சொல்லிட்டாங்க. இப்ப இவருக்கு என்னன்னா ஒரு தயக்கம், பெரியவா குளிச்சு இழிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு சாப்பிட்டு ஓய்வா இருக்க நேரம் இவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நிக்கிறார். ஏன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, ஆச்சார குறைவு ஏதோ நடந்துருச்சு போல, அதான் பெரியவா நம்ம வேணான்ட்டு அவரை வைக்க சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். அப்படி ஒரு முகத்தை பார்த்தவொடனே பெரியவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்குங்க வா அப்படின்னு கூப்பிட்டவொடனே, இல்ல பெரியவா நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன், எனக்கு உங்களுக்கு தொண்டு பண்றதுதான் எனக்கு எனக்கு பெரிய சந்தோஷம், ஏன் என்ன அடுப்பு பத்த வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி அவரை கூப்பிட்டு பத்த வைக்க சொன்னீங்க அப்படின்னதும் அப்ப 2 விஷயம் சொன்ன. ஒண்ணு என்ன அப்படின்னா, புதுசா ஒரு பூனை, மடத்துக்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டு போற பூனை, மடத்துல இருக்கிற பூனை கிடையாது, அது குட்டி போட்டிருக்கு. அது மழை காலங்கிறதுனால மழையில அந்த குளிருக்கு எதமா அந்த குட்டிங்களை கூட்டிட்டு போய் அந்த அடுப்போட பின்பக்கம், இப்ப அடுப்பு மேடை இருக்கும், அதுல படுத்துட்டு இருக்காது ஒரு நாவல், அந்த அடுப்பு சூட்ல இவர் போனார்னா என்ன பண்ணுவாரு, அதை எழுப்பி விட்டுருவார் இல்லையா. பாவம் அந்த குட்டிங்களாம், பூனையும் பாவம் கொஞ்ச நேரம் வெயில் வர வரைக்கும் தூங்குறதுக்காக அதாண்டா அந்த அடுப்பை பத்த வைக்க வேணான்னு சொன்னேன். அதாவது உனக்கு உடம்பு ஏற்கனவே இந்த சூடு தேகம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, ரொம்ப சூடக்கூடிய உடம்பு. நார்மலா அடுப்புலன்னா உள்ள விறக வச்சோடனே தீ மேல மட்டும்தான் வரும், இந்த அடுப்புல வச்சோம்னா நாலாபுறமும் வரும், ரொம்ப சூட்டால நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தான் உன்னை வேணான்ட்டு அவனை வைக்க சொன்னேன் அப்படின்றத ஒரு தேம்பி எழுதாரான். நம்மள பாருங்க, யாராவது ஒருத்தவங்க பூனை படுத்திருக்குன்னு சொல்லி கருணை காட்டுவோமா, விளையாட பத்தி விட்டுட்டு அடுப்பை பத்த வைப்போம் இல்லையா. அப்படி வாயில்லா ஜீவனுக்கு கூட அதோட சௌகரியம் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு நல்லது நடக்கட்டும்னு நினைக்கக்கூடியவங்க பெரியவா. ஒரு அம்மா மடத்துல கூலி வேலை செஞ்சுட்டு, கூலி வேலைன்னா என்ன தெரிஞ்ச ஏதோ குடுக்குற வேலையை செஞ்சு சாப்பாடு போடுவாங்க மடத்துல, சும்மாவே யார் மூலமும் சாப்பாடு உண்டு,
ஏதோ வேலை செய்கிறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிடும். ஏதோ சொற்பமான காசு கொடுப்பாங்க. அது இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு திருப்தி தான். ஏன்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க வேணாம், ஏதோ வேலை செய்கிறோம், அது காசு கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பொண்ணு நிறமாத கர்ப்பிணி, எப்போ வேணால் பிரசவம் நடக்கலான்ற சூழ்நிலைக்கு அலைகாப்பு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ பொண்ணை விட்டுட்டு வேலைக்கு வரத்துக்கு தயக்கம். கொண்டு மடத்தில் ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் அந்த பொண்ணு அப்படி உட்கார வச்சிருக்கு. மடத்தில் அப்படி தானே இருக்கும், ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கோங்க. நிழலில் உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு. பெரியவா அந்த மாதிரி தன்னோட ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக அப்படி வெளியில் உட்காடுறாங்க. ஒரு இடத்துல தான் உட்காருவாங்க. அப்படி உட்காந்தோடனே இப்படி நிமிந்து பார்த்தா அந்த கார்னரில் பொண்ணு உட்காந்துருக்கே தெரியுது. யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு பார்த்தா எழுந்துக்கும் போது நிறமாத கர்ப்பிணி. இப்படி கூப்பிட்டு பெரியவா கூப்பிட்றாங்கன்னு. அந்த பொண்ணுக்கு பெரியவா யாருன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கூலி வேலை செய்கிற அம்மாவுக்கு கூட பெரியவா யாருன்னு தெரியாது. உள்ள ஒரு சாமியார் இருக்காரு, இது ஒரு சாமியார் மடம்னு தான் தெரியும். அந்த பொண்ணை கூப்பிட்டு நிறைய முன்னாடி உட்கார வைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அந்த பொண்ணு நடுங்கிட்டே இருக்கு. ஐயோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே பயத்தில். அவங்க சொல்லி இல்லை அந்த உட்கார வேணான்னு பெரியவா சொல்றாங்க. இங்கே நிழலா இருக்கு, இங்கே உட்காந்துக்கம்மா, காத்தோட்டம் வருது சொல்லியிருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் நிம்மதி. அப்பாடா நல்ல வேலைக்கு நம்ம எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. கரெக்டா பெரியவாவோட தரிசனத்துக்கு பண்ருட்டிலேருந்து நினைக்கிறேன் ஒருத்தர் கூட நிறைய பழம் விதவிதமா எடுத்துட்டு வந்திருக்க. அந்த பெரியவாட்ட தரிசனம் முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவாட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு தோட்டம் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுல நிறைய பழம்லாம் போட்டிருந்தேன், முதல்ல விளைஞ்சது, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகணுன்ட்டு ஆசையாக கொண்டு வந்தனதும் பெரியவாவுக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்க. சரி ஒரு பழத்தை எடுறா அப்படின்னதும் ஒரு கொய்யா கனியை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு தட்டில் வச்சு பெரியவாட்ட தள்ளோன்னு எடுத்து, சரி அவர் முன்னாடியே பக்கத்தில் இருந்த தொண்டாட்ட சொல்லி இதை நறுக்கிட்டு வாடா அப்படின்னதும் அவர் நறுக்கிட்டு கொடுப்பார். அவர் முன்னாடியே ஒரு 2 கீத்தை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டோன்னே அவருக்கு பரம சந்தோஷம். பேர்பட்ட பாக்கியம் பகவானுக்கே கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பெரியவா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையவே தான் பக்கம் இப்படி தள்ளின உடனே அதுலேருந்து ஒரு 4 பழத்தை எடுத்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொடுத்துருவார். அவர் கொண்டு வந்த படம் தான். நான் ஆசீர்வாதம் பெரியவா கைப்பட்டவனே அவர் பெரும் பாக்கியம் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஒண்ணு பண்ண அப்படின்னு சொல்லி இந்த கூடை இருக்குல்ல அதை கொண்டுட்டு போய் இந்த எழுத்தாப்புல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால அவள்கிட்ட வச்சிரு. சரி பெரியவா உத்தரவும் கொண்டே வச்சுட்டார். அடுத்து இன்னொருத்தர் வருவார். அடுத்து இன்னொருத்தங்க தேவரவங்க ஒரு அம்மா பட்சணும் இந்த பலகாரம்லாம் பண்ணி ரொம்ப மடியானா ஆச்சாரமா பண்ணி கொண்டு வராது, மடியா பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்தோடனே பெரியவாட்ட வைப்பாங்க. வச்சோடனே என்னது இது அப்படின்னாலும் அவன் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு தொண்டரை கூப்பிட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு பலகாரத்தை எடுறா அப்படின்னு அவங்க எடுத்து வைப்பாங்க. வச்சோடனே அதை கூப்பிட்டு அவங்க முன்னாடியே ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில கொட்டோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. பெரியவா சாப்பிடலாம் வருத்தம் ஆயிடும்ல, வாயில போட்டது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நான் நிறைய சாப்பிடக்கூடாது, ஆச்சாரமா இருக்கணும். நீ கொடுத்துட்ட சாப்பிட்டேன், நான் ஆச்சாரமா இருக்கணும், நீ கொண்டு வந்துட்டாங்கிறதுக்காக சாப்பிட்டுருக்கேன், சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஒன்று செய்ய, இந்த தூக்கு எடுத்துட்டு போய் இந்த ஏத்தாப்புல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கால அவள்கிட்ட கொடுத்துரு. அதே மாதிரி போறாங்க. அந்த பொண்ணு இப்ப கொண்டு போய் வச்சுறாங்க. அடுத்து கடைசியா ஒரு தொண்டர் வருவாரு. பெரியவா ஆசீர்வாதத்துல உத்தியோகத்துல நல்லபடியா இருக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி யாருக்காவது தானம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்குன்னு சொன்னீங்க, ஏதாவது சம்பளத்துல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், ஏதோ சொல்லுவார் 200 நினைக்கிறேன் வச்சிருக்கிறேன், இது யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம்டா. இந்த கவர் எடுத்துட்டு போய் ஏத்தாவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கல அவள்கிட்ட கூடு. அவரும் ரொம்ப சந்தோஷமா பெரியவா சொன்னா சரி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தோடனே இப்ப அந்த பொண்ணுக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் ஏன் முன்னாடி வைக்கிறாங்கன்னு தெரியாது, இந்த கவரை கொண்டு ஏன் அவர் கொடுத்தாருன்னு தெரியாது. அவங்க அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பெரியவா அவங்களை கூப்பிடுறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு பயம். ஐயோ என்னமோ சொல்ல போறாரு, திட்ட போறாரு உலருக்கு அப்படின்ட்டு உள்ள வந்தோடனே சாமி பெரியவா என்னன்னு கேட்கவே இல்லை. அதுக்குள்ள அந்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி என்கிட்ட வசதி இல்லை, ஒரே பொண்ணு, தனியா விட்டு வரதுக்கு மனசு இல்லை, நேர மாசமா இருக்கா, அதான் கூட்டிட்டு வந்தேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க, எதுவும் திட்டாதீங்கன்னதும் பெரியவா சொல்லியா, மடத்துல எவ்வளவு நாளா வேலை செய்யறேன், நான் ஒரு 2-3 மாசமா செய்யறேன் சாமி. சரி வருமானம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா, சம்பளம் கொடுக்குறாங்க சாமி. சரி இனிமே அந்த பொண்ணு டெலிவரி முடிஞ்சு அவ ஆத்துக்கு போற வரைக்கும் நீ வேலைக்கு வர வேணாம் சாமி, அது இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தினமும் வேலை செஞ்சா என்ன கூலியோ அது வந்துடும், 3 வேளையும் சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு போ, ஆனா உன் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டு அவ ஆத்துக்கு அனுப்புற வரைக்கும் நீ வேலைக்கு வரக்கூடாது, முடிஞ்சுதான் வேலைக்கு வரணும், ரொம்ப உத்தரவு சாமி அப்படின்னு. அங்க போய் பார்த்தா பதார்த்தம் எல்லாம் அந்த பொண்ணு முன்னாடி இருக்கு, கையில பணம் இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு சொன்னாங்களாம், இந்த மாதிரி இந்த சாமி தான் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களாம் அப்படின்னாலும் ஓடி சாமி இதெல்லாம் அப்படின்னதும் உன் பொண்ணு வாயும் இருமா இருக்கா, அவளுக்கு ஏக்கமா இருக்காதா, சாப்பிடதான் சாப்பிடட்டும், எல்லாத்தையும் எடுத்துக்க, கையில பிரசவத்துக்கு பணம் இருக்கு அதையும் வாங்கிக்க, கொஞ்சம் நல்லபடியா பாருங்க. அந்த அம்மாவுக்கு உள்ள இருக்கிறது பெரியவான்னு தெரியாது, ஒரு சாமியார் இருக்காரு, அவருக்கு மடம் இருக்கு, சாப்பாடு போடுறாங்க, நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோம், காசு கொடுக்குறாங்க, இவ்வளவுதான் தெரியும். அந்த பொண்ணுக்கு பெரியவான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னே தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய பல பேருக்கு கருணை காட்டக்கூடிய தெய்வம். என்ன குறைனாலும் நீங்க பெரியவாட்ட கேளுங்க, பெரியவாட்ட சொல்லுங்க. நீங்க மந்திரம் சொல்றீங்க நடக்கல, நம்மள மாதிரியே ஒருத்தர் பெரியவாட்ட சொல்லுவாரு. அவங்க அப்பா பேரெல்லாம் விசாரிச்ச உடனே ரொம்ப
ஆச்சாரமான குடும்பமாச்சு, ரொம்ப பயபக்தியான குடும்பத்துல உள்ளவனாச்சே நீனு. என்ன விஷயமாடா என்ன பார்க்க வந்திருக்கிற அப்படின்னதும், அப்ப அவரு சொல்லுவாரு, இல்ல பெரியவா, நான் ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த மந்திரம் வந்து எனக்கு சித்தி ஆக மாட்டுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் என்ன செய்யணும்னு பெரியவா கேட்டாங்க. பகவான் வச்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்கன்னு தான் அவரு வந்திருக்காரு. அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்னதும், இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு மாதிரி பாக்குறேன். ஏன்டா நீ மந்திரம் சொல்ற, உனக்கு மந்திரத்துல பலன் தெரியலன்னா, இல்ல மந்திரம் உனக்கு சித்தி ஆகலன்னா நான் என்னடா செய்ய முடியும் அப்படின்னு மறுபடியும் கேட்டது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. சரி, அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெரியவா வந்து அடுத்த கேள்வி கேட்டாங்களாம். மந்திரம் சொல்றப்ப என்ன வச்சு சொல்ற? எந்திரம் வச்சு சொல்றியா? போட்டோ வச்சு சொல்றியா? ஆமாம் பெரியவா. அந்த எந்திரம், போட்டோ, அந்த மாதிரி பூஜையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் அம்பாள் இருக்கிறதா நினைச்சிட்டு சொல்றியா இல்ல எப்படின்னதும், இல்ல பெரியவா, ஒவ்வொரு பொருளையும் அம்பாள் இருக்கான்னு நினைச்சிட்டு தான் சொல்றேன். அப்படின்னா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியலையாடா அப்படின்னு. என்ன பெரியவா, எல்லாத்துலயும் அம்பாள் இருக்கா, நீ சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானா, அந்த அம்பாள்கிட்டயே நீ கேட்டிருக்கலாமே. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், உன் மந்திரம், அந்த மந்திரம் வந்து பலிக்கணும், எனக்கு பலன் தரணும், சித்தி ஆகணும்னா அதுக்கு என்ன வழியோ அதை காட்டுன்னு கேட்டிருந்தா அவளே சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே எதுனாலும் ஏன்ட்ட வர வேண்டாம். நீ எந்த மந்திரம் சொல்றியோ, எந்த அம்பாள் இருக்கிறதா நினைச்சு சொல்றியோ அந்த அம்பாள்கிட்டே கேளு, அவளே வழிகாட்டுவான்னு சொல்லி ஆசிரியர் அனுப்புனாங்க. இது வந்து கேட்கும்போது வந்து வேடிக்கையா இருக்கலாம். இது 100% உண்மை. நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்துக்கிட்டே நம்ம கேட்டா பலன் தெரியும். அப்படி முடியாதவங்க பெரியவா கிட்ட அந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க போறேன், இந்த பலனுக்காக படிக்க போறேன், இதை எப்படி படிச்சா என்னைக்கு படிச்சா நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லு. இதுல வந்து ஒரு சூட்சமமான வழியை பெரியவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு மந்திரத்தை அதிக நாள், அதிக நேரம், அதிக முறை சொன்னாதான் சித்தியாகும்னா கூட இந்த சூட்சமமான நாட்கள்லயும் நேரங்கள்லயும் சொன்னோம்னா சித்தியாயிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ அதான தம்னையில, அந்த தம்னையில தானே வச்சிருக்கிறேன் 1 கோடி முறை சொன்ன பலன் தரும், பெரியவா சொன்னா சூட்சமமான நேரம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரியவாட்ட ஒரு சாஸ்திரிகள் வந்திருப்பாங்க, மந்திரங்கள் பத்தி சொல்லக்கூடியவங்க. அவங்க சொல்லும்போது சில நாட்கள், சில குறிப்புகள்லாம் சொல்லி, இந்த நாட்கள்ல சொல்லும்போது அதோட சக்தி வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்களே, அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அது உண்மைதான், அதுல என்ன உனக்கு சந்தேகம்னு சொல்லி விளக்கங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அப்படியே சொன்னோம்னா ஒரு இதா இருக்கும். அதனால நான் என்னன்னா ஒரு முழு விளக்கமா உள்ளதை அப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, பொதுவா ஒரு மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல சொன்னோம்னா பல மடங்கு பலன் கிடைக்கும். அதுக்கு முதல் விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொல்லாம மனசுக்குள்ள சொல்றதுக்கு பேர் தான் ஜபம். அப்படி சொன்னா ஒரு முறை மனசுக்குள்ள நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, 10 தடவை வாய் விட்டு சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை ஒரு தடவை மனசுக்குள்ள சொன்னாலே கிடைக்கும். இது மாதிரி ஒரு பழமையான கோவில்ல போய் 1000 முறை வாய் விட்டு சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அத ஒரு முறை சொன்னா கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பழமையான கோவில், அது சிவன் கோவிலோ, பெருமாள் கோவிலோ, அம்பாள் கோவிலோ போறீங்க, மனசுக்குள்ள ஒரே ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொல்றீங்க. உதாரணமா நான் சொல்லி காட்டுறேன். இப்ப வந்து ஓம் சரவண பவன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத ஒரு தடவை மனசுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 1000 முறை வாய் விட்டு ஜபம் பண்ண பலனை உங்களுக்கு தரும். அது போல கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல நீங்க சொல்றீங்கன்னா கோடி முறை சொன்ன பலனை தரும். இதே ஒரு மலை மேல இருக்கிற ஒரு கோவிலுக்குன்னு நீங்க போறீங்க, அந்த கோவில்ல ஒரே ஒரு முறை மனசுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா 2 கோடி முறை வாய் விட்டு சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். இதுக்கு அடுத்த சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1 வருது இல்லையா, அதுலயோ இல்ல மாச பிறப்பு, அதாவது வைகாசி 1, ஆனி, ஆடி, ஆவணி, இதெல்லாம் முதல் நாள் வருது இல்ல, அந்த நாள்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா மேல சொன்ன மாதிரி 100 மடங்கு அதிகமான பலன் தரும். ஒரு தடவை மனசுக்குள்ள ஜெபம் பண்றீங்கன்னா மேல சொன்ன மாதிரி 100 மடங்கு அது அதிகமான பலன் தரும். அதே அமாவாசை, பௌர்ணமி, இந்த திதி வருது பாத்தீங்களா, இந்த நாள்ல நீங்க அந்த ஒரு முறை மனசுக்குள்ள சொன்னா 1000 மடங்கு, மேல சொன்னதுல 1000 மடங்கு அதிகமான பலனை தரும். இதுக்கு அடுத்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வர நாள்ல நம்ம ஒரு மந்திரத்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள ஜெபம் பண்றோம்னா 10,000 மடங்கு பலனை தரும். இதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன். என்னன்னா, பௌர்ணமி நாள்ல மொட்டை மாடியில போய் உக்காந்துக்குங்க, உங்க முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிங்க. அந்த விளக்குக்கு சில பவர் இருக்கு, அதையும் சொல்லியிருப்பேன், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். வச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரு முறையோ 2 முறையோ இல்லை உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நில ஒளி உங்க மேல படுற மாதிரி இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது பேசுங்க. கொஞ்சமா பாலோ இல்ல தயிரோ கலந்த சாதத்தை எடுத்துக்கங்க, போதும். பல பிரச்சனைகள் அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ள உங்களை விட்டு ஓடுன்னு சொல்லிடு. இன்னொன்னு, நாளைக்கு என்ன வருது அப்படின்னா
7ஆம் தேதி 9/2025 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமி கூடயே சந்திர கிரகணம் வருது. இப்ப பாத்துக்குங்க, அதிசூட்சமமான ஒரு நாள் நாளைக்கு வர்றது. என்னன்னா பௌர்ணமியில நாளைக்கு இரவு 9:15 அதிகாலை மறுநாள் 2:25 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கு. நாளைக்கு ஃபுல்லே பௌர்ணமி இருக்கு, அதை விட்டுருங்க. இப்ப சந்திர கிரகணத்தை எடுத்துக்கங்க. இப்போ 9:15னா சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 9:25க்கு நீங்க ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட 2:25க்கு அது முடியுது. நீங்க ஒரு 2:15க்கு மந்திரத்தை முடிச்சிருங்க. இப்படி அதுக்குள்ள டைம் சொல்றேன் நான். நீங்க இந்த நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு மந்திரத்தை இனி நாளைக்கு சொல்லி கடவுள்கிட்ட இது வேணும்னு கேக்குறீங்கன்னா 100% அது கிடைக்கும். இந்த சூட்சமமான நேரத்துல நீங்க ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றீங்கன்னா 10,000 மடங்கு உங்களுக்கு அது பலன் தரும். ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னீங்கன்னா கூட கோடி முறை சொன்ன பலன் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு பெரியவாட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கோரிக்கை என்னவோ நிறைவேறத்துக்கு உங்க பூஜை ரூம்ல உட்காந்துக்குங்க. உங்க முன்னாடி ஒரு தீபம், கண்டிப்பா தீபம் ஏத்திங்க. சந்திரகிரகண நேரத்துல வெளியில போக வேணாம், குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால வீட்டில இருந்தே பண்ணலாம், வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையில உட்காந்து ஒரு விளக்கேத்திக்கோங்க. ஏதோ ஒரு நறுமணமுடைய ஒரு வத்தி, ஏன்னா உங்களுக்கு அந்த நறுமணமான அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காக ஒரு வத்தியோ இல்லை சாம்பிராணியோ எது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ இல்லை உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 9:15க்கு தொடங்குறதால ஒரு 9:25 2:25க்கு முடியறதால ஒரு 2:15 வரைக்கும். இது இவ்வளோ நேரம் சொல்ல முடிஞ்சா ரொம்ப பெரிய விஷயம். சொல்ல முடியாட்டி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 108 முறையோ 21 முறையோ 11 முறையோ என்ன சொல்ல முடியுமோ. உங்களுக்கு நாளைக்கு அந்த சஷ்டி கவசம் தேவைக்கு என்னத்துக்கு படிக்கிறீங்களோ, இல்லை விநாயகர் கோவில் எதுக்கு படிக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு கனகதாரா சுஸ்திரமோ, இல்லை பெருமாளோட பாசுரங்கள், பணம் தரும் பாசுரங்கள்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, திருமங்கை ஆழ்வார் சொன்னது ரொம்ப அருமையான பாசுரம். நீங்கள் வேணால் சொல்லி பாருங்க, உடனே ரிசல்ட் வர. இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எப்படி சொன்னாலும், தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் இதோட பலன் 100 கோடி முறை. ஒரு மந்திரத்தை சொன்னால் என்ன கிடைக்குமோ அதை விட அதிகமாக கிடைக்கும். பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கான பலன் அன்னைக்கே நாளைக்கே உங்களுக்கு தெரியும். நிச்சயமா சொல்றேன், இந்த முறை உங்களுக்கு தோல்வியே தராது. இதையும் நீங்க பெரியவா மேல நம்பிக்கை வச்சு சொல்லும் போது கட்டாயம் தோல்விங்கிறது கிடையாது. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த விநாயகர் அகவல்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. அது சந்திரகிரகணம் அன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க விநாயகர் அகவல் சொல்றீங்க, எதுவுமே தெரியலன்னா ராமநாமம் சொன்னா போதும், எல்லா மந்திரமும் சொன்ன பலன் தரும். இல்லை விநாயகர் அகவல் இருக்கு இல்லையா, விநாயகர் அகவல் அவ்வளோ விஷயம் இருக்கு. சந்திரனால கிடைக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் விநாயகர் அகவல் இந்த சந்திர கிரகணத்திலேயோ பௌர்ணமியிலையோ சொல்லும் போது சூப்பரா உங்களுக்கு சேரும். கடவுளுக்கே பிரச்சனைங்கும் போது விநாயகர்கிட்ட போனதான் சரியாகும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. திருமால் அதாவது விஷ்ணு பகவான் தன்னோட சக்கரம் ஒரு இடத்துல சக்தி இழந்து போனதால இவர்கிட்ட சிவபெருமான்கிட்ட ஒரு சக்கரம் இருக்கும். அதை வாங்குறதுக்கு திருமழிசை அந்த ஸ்தலத்துல போயிட்டு கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, இந்த மாதிரி சலந்தரனை 2ஆ பிறந்த சக்கரம், சுதர்சன சக்கரம் முட்டை இருக்குல்ல, அதை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதையும் கொடுத்துருவார். நான் இந்த கதையை ஒரு நாள் பெருசா சொல்றேன், இதில் நீ ஷார்ட்டா ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, வீரபத்ரன் இருக்கார் இல்லையா, வீரபத்ரன் ஒரு கடவுள் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீரபத்ரரை ஒரு சமயம் இவர் சுதர்சன சக்கரத்தால தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உடம்புல எலும்பு கூட மாலையா போட்டிருப்பார். சிவபெருமானோட இன்னொரு ரூபம் அவரை இவர் தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சுதர்சன சக்கரத்தை ஒரு கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சுதர்சன சக்கரம் அவரை தாக்கிறதுக்காக போகும்போது ஒரு உடம்புல போட்டிருக்கிற அந்த மண்டையோட மாலையில ஒரு மண்டையோட வாயை திறந்து அந்த சுதர்சன சக்கரத்தை முழுங்கிடும். இப்ப சக்கரம் வாய்களை மாட்டிடுச்சு. இப்பதான் அவருக்கு அந்த விஷயம் புரியும். உடனே சிவபெருமான்கிட்ட சொல்லி அந்த சக்கரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, திருமால்பூர், எங்க காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட போய் நிற்பார். எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊர்ல இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, நந்தி பகவானுக்கு முன்னாடி இங்க இவர் இருக்கார், விஷ்ணு பகவான் இருக்கார். விஷ்ணு பகவான் இந்த கோவில்ல கருட சேவைன்னு ஒரு சேவை இருக்கு, சிவனுக்கு கருட சேவை இருக்கு. அங்க போய் நின்று அவர்கிட்ட கேட்பாரு. கேட்ட உடனே அந்த விஷயத்த ஓகே பண்றதுக்காக இப்ப சிவபெருமான்ட்டு ஒரு விஷயம் வாங்கணும்னா என்ன பண்ணணும், கணபதி பூஜை பண்ணணும். பொதுவா வைணவத்துல ஒரு முறை இருக்கு, சைவத்துல இன்னொரு முறை இருக்கு. இப்ப சைவ முறைப்படி என்ன பண்ணணும், நேரா போனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ணணும்னா கணபதி கிட்ட போகணும். நீங்க காஞ்சிபுரத்துல இருக்க கோவில் போனீங்க அப்படின்னா அங்க
விகட சக்கர கணபதினு ஒருத்தர் இருக்கார். நீங்க கொடிமரத்துக்கு முன்னாடியே இருக்காரு. நீங்க போனீங்கன்னா பாருங்க. அவருக்கு ஏன் விகட சக்கர கணபதினு பேர் வந்தது அப்படின்னா, இவர் போய் கேட்பார், இந்த மாதிரி சுதர்சன சக்கரத்தை மீட்டு கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை தானே அவரு. மாமா போய் கேட்குறாரு, சரி மாமா செஞ்சிடறேன், கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்க மோகினி அவதாரம் எடுத்து ஆடும்போது அவ்வளோ அருமையா ஆனீங்கன்னு சொன்னாங்க. நீங்க மோகினி அவதாரம் எடுத்து நீங்க ஒரு நடனத்தை ஆடுங்க, நான் அதுக்குள்ள அப்பாட்ட சொல்லி அதை எப்படி வாங்கணுமோ வாங்கி தந்துடுறேன். அதாவது இவர் உடனே மோகினி அவதாரம் எடுத்து நடனம் ஆடுற கூடையே யார் ஆடுறது, கணபதியும் ஆடுற. பொதுவாக நமக்கு தெரியும் அவர் என்னது, தொந்தி கணபதி நமக்கு பிடிச்சவர். அவர் ஆடும்போது எப்படி இருக்கும், தொந்தி லைட்டா எப்படி ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆடினதை பார்த்ததும் வீரபத்ரன் அந்த ரூபத்துல இருக்க சிவபெருமான் பாக்குறாரு, எப்படி கணபதியும் இவங்களும் சேர்ந்து ஆடுறத அப்படி பார்க்கும்போது, கணபதி தொந்தியோட அண்ணன் குழந்தைங்கெல்லாம் அப்படி ஆடனோடனே நம்ம சிரிப்போம்ல, அவர் ஆடுறது கொஞ்சம் சிரிப்பா இருக்கு பாக்குறது. அப்படி சிரிச்சிச்சான். சிரிச்சிச்சான், இந்த எல்லா மண்டவோடும் வாயை திறந்துகிட்டு இருக்கு, சக்கரத்தை மூடிட்டு இருக்கு. அந்த மண்டவோடு என்ன பண்ணிடுச்சான், வாயை மூடிட்டு இருந்தது டக்குன்னு இப்படி திறந்தது, சிரிச்சிச்சான். சிரிச்ச உடனே என்னாச்சுன்னு சக்கரம் கீழே. இதான் தக்க சமயம்னு மோகினி ரூபத்துல இருக்கிற விஷ்ணு கிட்ட சொன்னாராம், போய் இப்ப அதை சொல்லி எடுத்துக்காளி. அதனால கடவுளுக்கே சிக்கல்னா கூட கணபதி கிட்ட வந்தா ஒரு நொடியில முடிச்சு விட்டுருவாரு. ஏன்னா ஒரு புத்திக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கதை வேற மாதிரிலாம் வரும். இப்ப விஷயம் அது இல்லை. என்னன்னா கணபதியோட சக்தி எப்படிப்பட்டது, அதுதான் விஷயம். அதனால விநாயகர் அகவல் படி. இந்த மந்திரம் தான் படிங்கன்னு நான் சொல்லலை, விநாயகர் அகவல் எல்லாரும் படிக்கணும். அர்த்தம் தெரியுது தெரியல, நான் ஒரு கொள்கைக்காக ஒரு கடவுளை கும்பிட்றதா அப்படிலாம் இல்லை. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இப்படி கடவுளை மாத்திக்கிறது தப்பு இல்லையா, எல்லா கடவுளுக்கும் ஒரே சக்தி தான், ரூபங்களும் வடிவங்களும் தான் வேற வேற. கடல்ல போய் எல்லா நதியும் கலக்கிற மாதிரி இறைவன்கிறது ஒருத்தர் தான், பல ரூபங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வடிவில் இருக்காங்க, அவ்வளவுதான். இதுல ஒரு சில ரூபங்களுக்கு ஒரு சில சக்திகள் அதிகப்படியா சொல்லப்பட்டிருக்கிறதால நம்ம அதையே பயன்படுத்துறோம். விநாயகருக்கு ஒரு விதமான அதிக ஆற்றல் இருக்கு. நாளைக்கு முடிஞ்சா விநாயகர் அகவல், கனகதாரா சோஸ்திரம், கந்தசஷ்டி கவசம், ராமநாமம், சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை, பெரியம்பாவுக்கான சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை, இது மாதிரி எத்தனை மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ இல்லை எதை நீங்க வழிபாடு பண்ணணுமோ அந்த வழிபாடை எடுத்து பெரியவா அந்த சாஸ்திரிகளுக்கு இதை மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல ஒரு சில விஷயத்த மட்டும்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இது மாதிரி பல அற்புதங்கள் இருக்கு. அதே மாதிரி பசு கொட்டகை, மாட்டு கொட்டகை இருக்குல்ல, அந்த பசு மாடு காலடி பட்ட இடம், பசு கொட்டகையில உட்காந்து நீங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலும் இதே பலனை தரும். அதனால மந்திரம் எனக்கு பலன் தரல, வழிபாடு பலன் தரல, எனக்கு மற்ற விஷயங்கள் சிறப்பாக நடக்கலைன்னு நினைக்கிறவங்க கூட இந்த கிரகணங்கள் வர நேரத்துல பண்ண, மாத பிறப்பு வருட பிறப்பு அன்னைக்கு சொல்லணும். ஒரு நாள் சொன்னா கூட அந்த ஒரு வருஷத்தும் நீங்க அந்த பலனை அனுபவிச்ச முடியும். அதனால நம்பிக்கையோட பெரியவா துணைக்கி வச்சுக்கங்க. அதை நம்ம சொல்லுவோம்ல, அவங்கதான் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4 நிலையிலையும் இருக்கக்கூடியவங்க பெரியவாவை துணைக்கு வச்சுக்கங்க. நீங்க தான் வரணும், நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு இதை சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. கண்டிப்பா இன்னைக்கும் சூட்சம ரூபத்துல உங்க பக்கத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமா நீங்க இதுக்காக அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.